ஹலோ காய்ஸ், சண்டே மினி விளாக் பார்க்கலாமா? ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் காய்கறி மீதெல்லாம் இருந்ததோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சாச்சு. ஏன்னா இன்றைக்கி சண்டே வந்து இந்த ரோட் சைட்லாம் கடை போடுவாங்க. எனக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறதால நான் பெருசாக எங்கேயும் போக மாட்டேன். அங்கே மட்டும் தான் சண்டே போய் வாங்கிக்குவேன். அங்கே தான் காலைல ஃப்ரெஷ்ஷாக கீரைலாம் வரும். எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி லைட்டாக எண்ணெயில் வதக்கி உப்பு, மஞ்சத்தூள், பெப்பர் மட்டும் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக வச்சு அதிலே சாப்பாடையும் போட்டு பிசைஞ்சு கொடுத்துருவேன். என்னோடய குழந்தை இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்களும் இன்றைக்கி அதே சாப்பிட்டாச்சு. லைட்டாக வந்து சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாக பண்ணியிருந்தேன். லஞ்ச் வந்து வெளியில் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா லஞ்ச் முடிச்சுட்டு வரப்போ தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வரணும்ல. அதனால் எங்களுக்கு இன்றைக்கி பெருசாக வந்து எடுத்து சமைக்கவும் டைம் இல்லை. அதனால் வெளில போயாச்சு. ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர். இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. பேர் வந்து ரீகல் டைன். இங்கே வந்து மந்தி ரைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். சிக்கன் மெஜஸ்டிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து சிக்கன் ஜூஸி மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஆவரேஜ் வந்து இது எல்லாமே குவான்டிட்டி கம்மியாகிடுச்சு. கேஸ் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறதால எல்லாமே ப்ரைஸும் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் போகிற வழியில் வந்து இளநீ குடிச்சிட்டு நாங்கள் என்னெல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்கோ அது கொஞ்சம் காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அரிசி எல்லாமே வந்து கொட்டி ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. இவங்களுக்கு என்ன டிப்ரெஷனோ தெரியல, பிளாஸ்டிக் பேக்கில் போடாமல் சாக்கில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து நடக்கிறது சாதாரணமாக தானே. இந்த கருவேப்பிலை வந்து 10 ரூபாயா? இங்கே ஊர்லலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக கேட்டாலே கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே வந்து இது மட்டுமே 10 ரூபா. அப்புறம் இந்த இளநீ வாங்கிட்டு வந்திருந்தோம் கொஞ்சம் வீட்டுக்கு. அதில் வந்து இளநீர் பாயாசம் பண்ணியிருந்தோம். டின்னருக்கு வந்து அவல் நீர் உருண்டை கேரட் போட்டு பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து தொட்டுக்கு தேங்காய் சட்னி. அவ்வளோதான். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.